Hi, welcome to our channel Sara Creations. This is V Sahasra and this is my party Swarnalata Sriram. Namaskaram. Welcome to the episode of Partiyum Petiyum series. Episode 8. இப்போ நீ நமஸ்காரம் சொல்லு. நமஸ்காரம் சொல்லியாச்சு. ஓகே, நமஸ்காரம். இன்னைக்கான எபிசோட வந்து என்ன பண்ண போறோம்னா அப்பாவை பத்தி தான் பேச போறோம். எங்க பாட்டி அவங்க அப்பாவோட நிறைய மெமரிஸ் வந்து ரொம்பவே ஷேர் பண்ணியிருக்காங்க. எப்படி அவங்க ஜாலியா போவாங்க, எப்படி அவங்க அப்பா வந்து எங்க பாட்டிக்கு எவ்வளோ எல்லாம் ஹெல்ப் எவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படிங்கறத எப்பவுமே சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும். இவ்வளோ ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டர் பாண்டிங் இருக்குமான்னு. அப்புறம் நிறைய படம் கூட நம்ம பார்த்துருக்கோம் ரிலேட்டட் டு திஸ் டாபிக். ஸோ இதுலேருந்து இந்த படங்கள்லாம் பார்த்து வந்து நான் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து நினச்சி வச்சுருந்தேன். எங்கள் அப்பாலாம் அப்படிதான் இருப்பாரு இந்தியா வந்ததுக்கு அப்புறம் நினச்சி வச்சுருந்தேன் கைஸ். ஆனால் அதுக்கு வந்து எதிர்மாறால நடக்கலை கைஸ். ஆனால் அதோட கொஞ்சம் கம்மியாக தான் கைஸ். பரவாயில்ல கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி போயிட்டோம் கைஸ். இதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு பாட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். நான் பண்ணியிருக்கேன். இந்த பாட்டு வந்து இப்போ என்ன படத்தில் வருது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அலைக்கடலின் நடுவே அலைந்திடவா தனியே படகெனவே உன்னையே பார்த்தேன் கண்ணே. புதை மணலில் விழுந்தேன் புதைந்திடவே இருந்தேன் குறுநகையே எரிந்தே மீட்டா என்னை. விண்ணோடும் மண்ணோடும் ஆடும் பெருமூஞ்சல் மனதோடும் கண்பட்ட நூல் விட்டு போகும் என ஏதோ பயம் கூடும். மயில் ஒன்றை பார்க்கிறேன் மழையாகி ஆடினேன். இந்த உற்சாகம் போதும் சாக தோன்றும் இதே வினாடி. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா. புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவா. நீ தூங்கும் போது உன் நெற்றி மீது முத்தங்கள் வைக்கணும். போர்வைகள் போர்த்தி போகாமல் தாழ்த்தி நான் காவல் காக்கணும். எல்லோரும் தூங்கும் நேரம் நானும் நீயும் மௌனத்தில் பேசணும். ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே. சூப்பர். நீ ஹாப்பியா பாடிட்டியா? நான் ஹாப்பியா சொல்றேன் அபவுட் ஃபாதர். எங்க அப்பாவோட அப்பா காலத்துல எல்லாம் ரொம்ப ரொம்ப ரிஜிடா இருப்பான். அதாவது பண்ண இப்படிதான் இருக்கணும்ட்டு அன்னெசரியா பேசக்கூட மாட்டான். எங்க பேசினா நம்ம பசங்க வந்து அட்வான்டேஜ் எடுத்துட்டு நம்மள வந்து தே மே மிஸ்யூஸ் அவர் பிளேஸ்ன்றதுனால அனாவசியமாலாம் அன்னெசரி டாக்கே வச்சுக்க மாட்டான். அதுக்கப்புறம் எங்க அப்பா ஜெனரேஷன்ல என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் லிபரேஷன் இருந்தது. எங்களுக்கு வந்து எங்க அப்பா கொஞ்சம் ரிசர்வ் டைப். எங்க அப்பாக்கெல்லாம் சிரிச்சா பிடிக்காது, சிரிச்சா கோபம் வரும். பேசிக்கலி கொஞ்சம் கோபக்கார மனுஷன் தான். அதனால எங்களுக்கே பயம் அவர்கிட்ட. அவருக்கு எப்போ கோபம் வரும்னே தெரியாது. ரொம்ப முன்கோபக்காரர். ஆனாக்கா எங்களுக்கு வந்து எனக்கு வந்து நான் ப்ளூரல்ல சொல்ல முடியாது. ஈவன் தோ சிப்ளிங்ஸ் நாங்கள் 3 பேராக இருந்தால் கூட எனக்கு எங்கள் அப்பா கம்ஃபர்டபுள். ஏன் கம்ஃபர்டபுள்னா அவருடைய ஜீன்ஸு அவருடைய கேரக்டர்ஸ் நிறைய நான் கேரி பண்ணியிருந்திருக்கேன். யூ மே ஆஸ்க், ஓ அப்போ நீங்க கூட முன்கோவமான். அது ஏன் டாக்டருக்கு சன்னை கேட்டாதான் தெரியும். நான் ரிசர்வ்டுமா கமெண்ட்ஸ் ரிசர்வ்டு. So obviously you are saying that sometimes இருக்கு. He is a principled man. அதாவது எனக்கு வந்து என்னோட வழிகாட்டியே எங்க அப்பா தான். அதாவது எல்லாரும் சொல்லுவாள்ல, முதல்ல குழந்தைகளுக்கு அறியிற குருவே அப்பான்னு. 100%
ஹீரோக்கு மேல எல்லாமே எங்க அப்பா தான். ஆமா, இப்போ என்னுடைய அப்பாக்கும் என்னோட ஹஸ்பண்ட் இவர் ஃபாதருக்குமே டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா நீங்க எல்லாம் அடிச்செல்லாம் பேசுறவங்க அப்பாவை. எங்க அப்பா என்ன டி சொன்னது கிடையாது. எங்க அப்பா அம்மான்னு சொன்னதை சொல்லுவேரே தவிர லதானே எங்க அப்பா என்ன கூப்பிட்டது கிடையாது. அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட்னால இன்னைக்கும் வீட்டு சர்வெண்ட்டை கூட ஐ வில் நாட் அட்ரஸ் இன் சிங்குலர். அந்த அளவுக்கு அதெல்லாம் நான் கேரி பண்ணேன். அதே மாதிரி ஆஃபீஸில் கடன் வாங்கக்கூடாது, அர்பன் பேங்க்ல மெம்பர் ஆகக்கூடாது, பிரின்சிபிள்டா இருக்கணும் அப்படின்னு அதே தான் நான் கேரி பண்ணேன். இன்னும் சொல்ல போனா என் டாட்டருக்கு அலையன்ஸ் பார்க்கும் பொழுது நான் வேற யாரையுமே கேட்கல, எங்க அப்பாவை தான் கேட்டேன். இஃப் யூ சே எஸ் ஐ வில் ப்ரொசீட்பா. அந்த அளவுக்கு எங்க அப்பா தான் எனக்கு கைடு. அதனாலதான் இன்னைக்கு நினைச்சா கூட எனக்கு எங்க அப்பா எப்பவுமே என்னோட இருக்க மாதிரி இருக்கு. எங்க அப்பா you won't believe when I think of my father I will get full energy. ஓகே, சோ இப்போ நீ பாட்டு கேட்டு எனர்ஜைஸ் ஆயிட்டியா? எனர்ஜி ஆயிட்டல. எப்பவுமே நான் எங்க அப்பா நினைச்சுட்டே இருக்கேன். இன்ஃபேக்ட் எங்க ஹஸ்பண்டே சொல்லுவேன், நான் எது சொன்னாலும் எங்க அப்பாவை மட்டும் பாசிட்டிவா தான் நான் நினைச்சுப்பேன். கோவக்காரன்னா அதெல்லாம் விட்டுடுங்க, எங்க அப்பா தான். ஓகே, சோ இதே மாதிரி உங்களுக்கும் உங்க அப்பா பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த படம் பேர் கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேம்மா. நான் போர் அடிச்சிட்டேன்னா என்னன்னு தெரியல, பர்சனலா பேசினேன்னு கூட எனக்கு தெரியல. என்ன எங்க அப்பா நினைச்ச உடனே இன்னும் நிறைய சொன்னேன்னு வச்சுக்கோங்க. இவெல்லாம் ஃபாதர்ஸ் டே எபிசோட் ஆயிடும். இது ஃபாதர்ஸ் டே எபிசோட் ஆயிடும். சோ ஃபாதர்ஸ் டே எபிசோட் அப்போ உனக்கு நான் ஃப்ரீயா 1 hour கொடுக்குறேன். அதனால அவ எடுத்து பார்த்தாலே தெரியும். ஆமா, அதே மாதிரிதான் இப்பவும் பேசியிருக்கான்னா. அதான் எல்லாருமே சொல்லுவாள், பொய்க்கு தான் டெசப் பண்ணணும், உண்மைக்கு நேக்கடாவே இருக்கலாம். அது மாதிரி எப்ப சொன்னாலும் எங்க அப்பான்னா எனக்கு ஹீரோன்றதுக்கு ஒரு வேற ஏதான இன்னும் அதுக்கு மேல 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 ஏதான வேர்டு இருக்கான்னு நான் ஐ வில் சர்ச் இன் தி டிக்ஷனரி. அந்த அளவுக்கு எங்க அப்பாக்கு பிளேஸ். ஓகே, சூப்பர். பிளேஸ் கொடுப்பாட்டி உங்க அப்பாக்கு காட் லெவல் பிளேஸ் கொடுப்பாட்டி. எஸ். ஓகே, சோ you are happy with this episode? நான் இனிமே இன்ஃபேக்ட் இது என் பொண்ணுகிட்ட அம்மா அப்பாவை பத்தி பண்ணணுமானே சொன்னேன். சினிமாலேருந்து டிவியேட் ஆகிறோம் நினைச்சுக்காதுங்கோ, சினிமாக்கு கனெக்டடா தான் பேசுறேன். அது இந்த காலத்து சினிமா பத்தி நான் ரொம்ப பேசல, பர்டிகுலர் சினிமா பத்தி பேசல. பழைய சினிமாலெல்லாம் நான் ரெஃபர் பண்ணினேன். இந்த சினிமா ரெஃபர் பண்ற அளவுக்கு எனக்கு அவ்வளவு போறல. எங்க அப்பான்றதுனால எங்கேயோ போயிட்டேன். Hope you all like this video. உங்களுடைய ஃபாதரோட உங்களுக்கு எது பெஸ்ட் மெமரியோ அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்தோட பேரையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.